இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தருகின்ற விளைவும் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்படுவதாக. கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் வந்திருக்கின்றோம். கிறிஸ்மஸ் என்றாலே நமக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிகை. கிறிஸ்மஸ் நாட்களிலே கிறிஸ்மஸ் சம்பந்தமான ஆராதனைகளிலெல்லாம் பாடல்கள் மிகவும் முக்கியத்துவம் பெறுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த நாளிலே கிறிஸ்மஸின் ஆரம்ப நாட்களிலே தேவதூதன் மரியாளை எலிசபெத்தை சந்தித்த பொழுது, தேவனுடைய மீட்பின் திட்டத்தை சொன்ன பொழுது, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சந்தோஷமாக பாடல்களை பாடினார்கள் என்று சொல்லி நாம் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு மரியாளின் பாட்டு. வேதத்திலே நிறைய பாடல்களை நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பாடல்களை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரை துதிக்கின்ற பாடல்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற பாடல்கள், தேவனுடைய பக்தர்கள் தங்களுடைய அனுபவத்திலே இருந்து, இதயத்தின் ஆழத்திலே இருந்து தேவனுடைய பிரசன்னத்திலே பாடின பாடல்களை நாம் பார்க்க முடியும். நாமும் கூட நிறைய பாடல்களை நாம் பாடுகிறோம். நம்முடைய ஆராதனைகளிலே பாடல்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பாடல்களை உணர்ந்து புரிந்து அனுபவித்து பாடும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அதிகமாக உணர முடியும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 39 முதல் 55 வசனங்களிலே எலிசபெத் மற்றும் மரியாளுடைய பாடல்களை நாம் பார்க்க முடியும். மரியாளின் பாட்டு 46 முதல் 55 வசனங்களிலே இருந்து சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பாடல்கள் இரண்டுமே 2 கர்ப்பிணி பெண்களின் பாடல். எதிர்பாராத சூழலில் பிள்ளை பெறும் பாக்கியத்தை பெற்றவர்கள் இந்த இருவரும். பெண்களுக்கு சம உரிமை இல்லாத காலத்திலே பாடின பாடல். தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய தொடுதலை பெற்றவர்களின் இதயத்திலே இருந்து வந்த வரிகள் இவைகள். 45ஆம் வசனத்திலே எலிசபெத் சொல்லுகிறார்கள், விசுவாசித்தவளே பாக்கியவதி. பாடலிலே வருகின்ற முக்கியமான ஒரு அழுத்தம் என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புவது மிகவும் முக்கியம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மரியாளின் பாடலில் தேவனின் குணாதிசயங்களை காணலாம். நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை இந்த பாடல்கள் நமக்கு காட்டுகின்றன. தெய்வீக தொடுதலை பெற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்ளுவார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய விசேஷித்த அபிஷேகத்தை பலனை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, நம்மை பலப்படுத்துவது மட்டுமல்ல, அவரை அறிந்து கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடலிலே 3 காரியங்களை மாத்திரம் நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒவ்வொரு வசனங்களிலிருந்தும் நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். சுருக்கமாக 3
வார்த்தைகளை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். முதலாவது காரியம் 48வது வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். முதலாவது காரியம் என்ன? தாழ்மையுள்ளவர்களை நினைக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் பெருமை இல்லாமல் வெறுமையாக்கி நம்மை தாழ்த்துகின்ற பொழுது நம்மை நினைக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. மரியாள் தேவதூதன் அவர்களிடத்திலே தேவனுடைய மீட்பின் திட்டத்தை சொன்ன பொழுது அது அவர்களுக்கு புரியாவிட்டாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கென்று சில திட்டங்கள், எண்ணங்கள், வழிகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய திட்டம் தான் என் வாழ்க்கையில் முக்கியம், என்னுடைய காரியங்கள் அல்ல ஆண்டவரே, நான் விட்டு கொடுக்கிறேன். தாழ்மை உள்ளவர்களை நினைக்கிறார். இயல்பாகவே மரியாளுடைய வாழ்க்கையிலே தாழ்மை காணப்பட்டது. ஆண்டவர் தன்னுடைய மீட்பின் திட்டத்திற்காக ஒரு பெண்ணை தேடின பொழுது மரியாளை கண்டுபிடித்தார். 138ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற நானும் நீங்களும் தாழ்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி உணர்ந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அன்மெரிட்டட் ஃபேவர். ஆண்டவரே, நான் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு, உம்முடைய மன்னிப்புக்கு நான் தகுதி இல்லாதவன். என்னை தாழ்த்தி வரும் பொழுது ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அதே 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாழ்மை என்பது உயர்ந்த ஆவிக்குரிய பண்பு. ஆண்டவரே, அதை நான் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வரும் பொழுது, என்னை விட்டு கொடுத்து தாழ்த்தி வருகின்ற பொழுது ஆண்டவர் கிருபைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரத்திலே மனாசே என்ற ராஜாவை பார்க்கின்றோம், யூத ராஜா. அந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலே அந்த ராஜாவை குறித்து நல்ல செய்திகள் சொல்லப்படவில்லை. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம். அவன் ராஜாவானதற்கு பிறகு தேவன் அருவருத்த காரியங்களை செய்தான் என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது. தேவ பயம் இல்லை, தேவ குணங்கள் இல்லை, பாவங்கள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது, பெருமை காணப்பட்டது, தேவனை நினைக்கவில்லை. தேவன் அருவருத்த தெய்வங்களை கொண்டு வந்து பலி செலுத்துகின்றார். இப்படிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவர் எதிரிகளை அனுப்புகிறார், நெருக்கப்படுகிறார். அந்த சமயத்திலே 12 முதல் 13 வசனங்களிலே தனக்கு ஆபத்து வந்தவுடன், தன்னிடத்திலே இருக்கின்ற படைகளினாலே எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று உணர்ந்தவுடன், தேவன்தான் என்னை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி உணர்ந்தவுடன் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரிடத்திலே வருகிறான். நம்மளாக என்ன செஞ்சிருப்போம்? உனக்கு தெரியுமா? நீ தெரிஞ்சுதானே பாவம் செய்த, விக்கிரகங்களை ஆராதனை உனக்கு தெரியும் அல்லவா? அருவருப்புகளை எல்லாம் எனக்காக செய்தாயே, இப்பொழுதே வந்திருக்கிறாய். ஆனால் வேதம் என்ன சொல்லுகின்றது? 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 16 முதல் ஆண்டவர் சொல்லிட்டான், அவன் தன்னை எனக்கு முன்பாக தாழ்த்தினபடியினாலே அவனை நான் காப்பாற்றுவேன். அல்லேலூயா. அதாங்க ஆண்டவர்.
என் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட தேவ சமூகத்தில் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நினைக்கிறார், தாழ்மையுள்ளவர்களை நினைக்கிறார். விசுவாசித்தவளே வாக்கியவதி. கர்த்தருடைய வார்த்தையை நாம் நினைக்கிறோம். ஆண்டவரே, தேவைகளோடு நான் அமர்ந்திருக்கிறேன், பாரத்தோடு நான் அமர்ந்திருக்கிறேன், ஆபத்துகளின் மத்தியிலே நான் அமர்ந்திருக்கிறேன், அவமானத்தின் மத்தியிலே நான் அமர்ந்திருக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது மனாசேயை நினைத்த ஆண்டவர் நம்மையும் நினைப்பார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் 50ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, லூக்கா 1:50, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இரண்டாவது தலைமுறை தலைமுறையாக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் நடுங்குகிறேன். தம்முடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே அவர் நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தார். மரியாள் தேவனை விசனப்படுத்தாமல் அவரின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தேவ பயம் என்றால் சரியான அர்த்தம் என்ன? ஒரு வகுப்பறையில் மாணவர்கள்லாம் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க, ஆசிரியர் இல்லை. திடீர்னு ஆசிரியர் உள்ள வர்றாங்க, கப்சிப்புன்னு அமைதியாக இருப்பாங்க. அந்த பயம் அல்ல. தேவ பயம் என்பதை எப்படி புரிந்து கொள்ளுவது? இந்த காரியத்தை செய்தால் தேவன் வருத்தப்படுவாரே என்ற உணர்வு தேவ பயம். எனக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தைகள் தெரியும், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி எனக்கு தெரியும். இதை நான் செய்தால், இந்த காரியத்தை பார்த்தால், இந்த இடத்துக்கு நான் சென்றால் என் தேவன் எனக்காய் சிலுவையிலே மரித்த இயேசு வருத்தப்படுவாரே, அந்த உணர்வு தான் தேவ பயம். பிள்ளைகள் சில சமயம் உணர்வதை போல, நான் இப்படி செஞ்சுட்டேன்னா எங்கள் அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ வருத்தப்படுவாங்க நினைக்கிறோம் இல்லையா? அதுதாங்க தேவ பயம். தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மரியாள் தேவனை விசனப்படுத்தாமல் அவருடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சங்கீதம் 25:12 கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பான். He will guide. எனக்கு ஆலோசனைகள் தேவை. தேவனுடைய வழியிலே எப்படி நடக்க வேண்டும், ஆலோசனைகள் தேவை. இந்த விஷயத்திலே என்ன முடிவுகளை எடுக்க வேண்டும், ஆலோசனைகள் தேவை. வேதம் என்ன சொல்லுகிறது? நான் கர்த்தருக்கு பயந்து நடப்பேன் என்று சொன்னால் வழியை போதிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்திலே அந்த அதிகாரம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது. யோசேப்பை அறியாத புதிய ராஜா எகிப்திலே தோன்றினான். 430 வருடங்கள் கடந்துவிட்டது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே பலுகி பெருகினார்கள். அந்த ராஜா யார்? இவர்கள் நம்மை காட்டிலும் அதிகமாக இருக்கிறார்களே, நம்மை காட்டிலும் பலசாலியாக இருக்கிறார்களே, இவர்கள் இப்படி பலுகி பெருகினால் நமக்கு ஆபத்து என்று சொல்லி நினைக்கிறார். என்ன சட்டம் வருது? ஆண் பிள்ளைகள் பிறக்கும் பொழுது கொன்று விடுங்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகின்றது? 21ஆம் வசனத்திலே 17ஆம் வசனத்திலே தேவனுக்கு பயந்ததினால் அப்படி செய்யவில்லை. யார்? 21ஆம் வசனத்திலே மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. சித்திரால் பூவாள், தாதிகள், நர்சஸ், குழந்தை பெறுவதற்கு உதவி செய்கின்ற மருத்துவச்சிகள்.
ராஜா கட்டளை போட்டிருந்தாலும் கூட நாங்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லி இஸ்ரவேல் அல்லாத புற இனத்தவர்கள் அவர்களையும் ஆண்டவர் இறங்குகிறார். அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். தேவனை அறியாத, தேவனை தொழுது கொள்ளாதவர்களுக்கே ஆண்டவர் இறங்க முடியும் என்று சொன்னால் தேவனை அறிந்த நமக்கு ஆண்டவர் எவ்வளவாய் உதவி செய்ய முடியும்? விசுவாசித்தவளே பாக்கியவதி. தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே தேவ பயம் இருந்தது. தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவருடைய வாழ்க்கையிலே நிறைய மேடு பள்ளங்கள் இருந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் கூட அவர் தேவனுக்கு பயந்தவர். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? இன்றைக்கு நாம் தெரிந்தே துணிகரமாக பாவங்களை செய்கிறோம். வேதம் என்ன சொல்கின்றது? தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தாழ்மையுள்ளவர்களை நினைக்கிறார், தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மூன்றாவது காரியம் 55வது வசனம், தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். தம் தாசர்களை ஆதரிக்கிறார் அல்லது துணை செய்கிறார். தாசர்கள் என்றால் யார்? தேவனை பிடித்துக் கொண்டவர்கள், தேவனோடு நெருக்கமாய் இருப்பவர்கள், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளதாய் கடந்து வந்தவர்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு வாழ்ந்தவர்கள், தேவனை நண்பனாய் பெற்றவர்கள் தாசர். வேதம் என்ன சொல்கின்றது? தம் தாசர்களை ஆதரிக்கிறார். He will support us, he will sustain us. மரியாள் எல்லா கட்டங்களிலும் தேவனால் ஆதரிக்கப்பட்டார்கள். தன்னுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தேவனால் அவர்கள் ஆதரிக்கப்பட்டார்கள். தாசர்களை ஆதரிக்கிறார். இன்றைக்கு எனக்கு ஒரு ஆதரவு தேவை, என்னை தாங்க ஒரு ஊன்றுகோல் தேவை, நான் நடப்பதற்கு எனக்கு பலன் தேவை. மரியாளின் பாடல் தம் தாசர்களை ஆதரிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய ஆதரவு வேண்டும். ஆண்டவரே, விசுவாசித்தவளே பாக்கியவதி. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனங்களிலே ஆதரவு இல்லாத ஒரு பெண், கணவன் இல்லாத ஒரு பெண், சாரிபாத் விதவை, கடைசி சாப்பாட்டை ஆயத்தம் செய்வதற்காக விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறார். இரவிலே நாங்கள் மரிக்கப் போகிறோம், எங்களுக்கு விடியல் இல்லை, எங்களுக்கு வாழ்க்கை இல்லை, எங்களுக்கு ஒன்றுமில்லை, ஆதரவு இல்லை. எலியாவின் மூலமாக ஆண்டவர் அந்த பெண்ணை ஆதரித்தார். ஆதரவற்ற விதவைக்கு பராமரிப்பு, அநேக நாள் ஆதரிக்கப்பட்டார்கள். வசனம் சொல்லுகிறது, பானையின் மா செலவழியவில்லை, கலசத்தின் எண்ணெய் குறையவில்லை, அநேக நாள் அவர்கள் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. ஆதரவு இல்லை நினைக்கிறீங்களோ? எல்லாரும் என்னை கைவிட்ட சூழலிலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களோ? ஆண்டவர் நம்முடைய அடிப்படை தேவைகளை சந்திக்கின்றார். தம் தாசர்களை ஆதரிக்கின்றவர். 3 காரியங்களை பகிர்ந்து கொண்ட தாழ்மையுள்ளவர்களை நினைக்கிறவர், தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறவர், தம் தாசர்களை ஆதரிக்கிறவர். மரியாளின் பாடல் அர்த்தமுள்ள பாடல், அனுபவத்தின் பாடல், நம்மை உற்சாகப்படுத்தும் பாடல். ஆண்டவரை அனுபவித்து வந்த வரிகள் இவைகள். ஆண்டவரே, இவைகளை நம்ப எனக்கு உதவி செய்யும். விசுவாசித்தவளே பாக்கியவதி. நம்மை அர்ப்பணிப்போம், கர்த்தரின் கரங்களிலே நம்மை கொடுப்போம். இந்த பாடலை மரியாள் ஆவியானவருடைய துணையோடு பாடுகின்ற பொழுது அவளுடைய எதிர்காலம்
அவளுக்கு தெளிவாய் தெரியவில்லை. திருமணமாகவில்லை, கர்ப்பவதியாய் இருக்கிறேன், இந்த சமுதாயத்தில் எப்படி வாழப் போகிறேன், என் கணவர் என்னை ஏற்றுக்கொள்வார், நிறைய கேள்விகளின் மத்தியிலே வந்த வாக்குத்தத்தங்கள். கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவரே உம்மை நம்ப உதவி செய்யும், உம்மை அனுபவிக்க உதவி செய்யும். சரித்திரத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தையே வெல்ல வேண்டும் என்று நினைத்தவன் நெப்போலியன். பல நாடுகளை அவன் வென்றிருந்தான். 1812ஆம் வருஷத்திலே தன்னுடைய படைகளோடு ரஷ்யாவை நோக்கி சென்றான். அவனோடு 6 லட்சம் படை வீரர்கள் இருந்தார்கள். ரஷ்யாவின் தேசத்திற்கு வெளியே முற்றுகையிட்டான். ரஷ்ய தேசத்து மன்னருக்கு செய்தி அனுப்புகிறான். சில சேதங்களையும் உண்டாக்கி இருந்தான். பாடல் செய்தி என்ன சொல்லப்பட்டது? ரஷ்ய மன்னரே, நீ என்னிடத்திலே சரணடையாவிட்டால் நாங்கள் உள்ளே வந்து உங்களை வென்று விடுவோம், போர் வரும் என்று சொல்லி அனுப்பினான். மன்னருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. நேராக ஆலயத்துக்கு சென்றார். ஆலயத்தில் இருந்த குருவனிடத்திலே இந்த செய்தியை அவர் சொன்னார். ஐயா, என்ன செய்வது? அந்த குருவானவர் இப்படியாய் சொன்னார், மனிதனுடைய கரத்திலே சரணடைவதை காட்டிலும் தேவனுடைய கரத்திலே சரணடைவோம். இருவரும் ஜெபித்தார்கள். தங்களையும் தங்கள் தேசத்தையும் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்தார்கள். நம்பிக்கையோடு அவர் வெளியே வந்தார். நடந்த காரியம் என்ன? அவர் வெளியே வந்த சில நேரங்களிலே பனிமழை பெய்ய ஆரம்பித்தது. பனிமழை பெய்கின்ற பருவம் அது கிடையாது. நெப்போலியனுடைய வீரர்கள் குளிராடைகள் போன்ற ஆயத்தங்கள் இல்லாமல் இருந்தார்கள். 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிப்படைந்தார்கள். பயங்கர குளிர், போர் செய்ய முடியவில்லை. நெப்போலியன் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டான், திரும்பி சென்றான் என்று சொல்லி சரித்திரம் சொல்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் செயல்பட முடியும். அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என் தேவைகள் உமக்கு தெரியும், என் வேதனைகள் உமக்கு தெரியும், என் பயங்கள் உமக்கு தெரியும். தாழ்மையுள்ளவர்களை நினைக்கிறார், நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார், தம் தாசர்களை ஆதரிக்கிறார். கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம்.